வணக்கம் பாலமுருகன். திருமா அவர்கள் ராஜராஜ சோழனை பற்றி தப்பாக பேசிட்டாரு, அப்படி அவர் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய் ஊயின்னு சொல்லிட்டு இந்த பார்ப்பன இந்த தெருநாய்க்கு பார்த்தீங்களா, பார்ப்பன அடிவருடி தெருநாய்கள் தெருவுக்கு 4 இருக்கு, அதுல ஒரு நாய் ஏத்து ஆய் ஊயின்னு சவுண்டு கொடுத்துருக்கு. அதற்கான பதில் தான் இப்போ நாம பார்க்க. இந்த திருமா அவர்களின் பேச்சை இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆள் பேசியிருக்கு. அந்த ஆளுக்கெல்லாம் நம்ம அடையாளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த ஆளுடைய பேச்சு, ராஜராஜ சோழன் எப்பேற்பட்ட ஒரு மன்னர், அந்த மன்னரை இப்படி தவறா பேசலாமா, அப்படி வரலாற்று தரவுகள் இருக்கக்கூடிய கருத்துக்களை தவறா திரித்து பேசலாமா, அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அங்க இந்த குருட்டு முண்டங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இன்னும் 4 முறை 10 முறை 100 முறை திரும்ப அவர்களோட பேச்ச அப்படி திருப்பி போட்டு கேட்டு பாருங்கன்னா மரமண்டைகளான்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நறுக்கு தெரித்தால் போல் வைர முத்துக்களாக அந்த வார்த்தை வெளியில விழுந்திருக்கு. காரணம் 100% உண்மையான வார்த்தை. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நாம இந்த திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவங்க அரசியலுக்கு போக மாட்டோம், ஓட்டு கேட்டு போக மாட்டோம். அதனால நம்மளுடைய கொள்கை வீரியத்தை ப்ராப்பரா நேர்த்தியா நேரடியா அடிப்போம். வா, உன் கருத்தை நீ சொல்லு, நான் என் கருத்தை சொல்றேன். இவன் 1ஆம் நபர் ஆரியா அடிவருடி கும்பல் அப்படிங்கிறத, அந்த அடிவருடிக்குரிய தலைவன் இவனால 4 நாவுக்கு தமிழ் சமூகத்துக்கு பயன்படலன்னு சொல்லி இந்த பார்ப்பன அடிமை இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ராஜராஜ சோழன், இந்த ராஜேந்திர சோழன், அந்த சோழன், இந்த சோழன் இருக்கிறான் பார்த்தீங்களா, கரிகால் சோழனை தவிர மற்ற இருக்கக்கூடிய அடிவருடி கும்பலை ஃபுல்லா தந்தை பெரியார் விமர்சித்ததுக்கு கீழே தான் நம்ம இருந்து விமர்சனம் பண்ணிட்டு வரோம். ஆனா ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட தலைவர், இன்னொன்னு அவரை 2 வகையா இந்த பார்ப்பன அடிவரடி கைகூலி கும்பல்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா, ஜாதிய தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு சிமிலிக்குள்ள கொண்டுட்டு அவரை அடக்க பார்ப்பாங்க. அந்த அடக்குதலையும் என்ன சொல்றது, வெடிச்சுக்கிட்டு வெளியில வந்ததுதான் திரும்ப அவர் இந்த சமூகத்திற்கான பார்வையை மிக அற்புதமான தலித் என்கிற அந்த வார்த்தைக்கு அடையாளம் சொல்லி மிக அற்புதமா அதற்கு விளக்கம் சொல்லியிருந்தாரு. தலித் என்பது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானவர் கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட அடித்து நொறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை நமக்கு தேவைப்படுது. அதனால நான் தலித் என்கிற வார்த்தையை அதற்கான அடையாள சொல்லாக பயன்படுத்துகின்றோம் அப்படி சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய ஆரிய அடிவருடி சைமன் செபஸ்டி இருக்காங்க பார்த்தீங்களா, தலித் என்ற வார்த்தையை சொல்லாத எனக்கு கெட்ட கோவம் சொல்லும் போது அந்த வார்த்தையை நார்மலைஸ் பண்றதுக்கு, நியூட்ரலைஸ் பண்றதுக்குன்னு இங்க ஒரு தெருநாயை விட்டு இருக்கக்கூடிய அந்த தெருநாயோட பேர் தான் சைமன் செபஸ்டி. அவன் ஆய்வின் சவுண்ட் கொடுத்தான். அதற்கு பதில் தான் மிக அற்புதமாக அந்த தலித் என்கிற வார்த்தையை சொன்னாரு. அப்போ இவரு நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக போராடுகின்றவன் அப்படிங்கிற சூழ்நிலையை தாண்டி சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, பார்ப்பானை தவிர மற்ற அனைவருமே ஒடுக்கப்பட்ட சமூகம் தான், பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான், பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அனைவரும் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா இந்த பார்ப்பன கும்பல்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம். பார்ப்பானை தவிர மற்ற அனைவரையுமே சூத்திரன் என்கிற அடையாள சொல்லோட நம்மளை வரையறை பண்ணி வச்சிருக்கும் போது அந்த மூல பலத்தை எதிர்த்து போராடி அதை ஒழிக்கக்கூடிய வேலையில அரசியலில் பங்கேற்காத திராவிடர் கழகம் போராடுகிறது. ஆனா இதை ஒட்டி இருக்கக்கூடிய அரசியலில் பங்கேற்கக்கூடிய துணை அமைப்புகளா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து மற்ற சமூக நீதி அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் மென்மையா தான் அணுகுவாங்க. ஆனா இந்த சூழ்நிலை, எலெக்ஷன் சூழ்நிலையில் இல்ல, எப்பவுமே நம்மளுடைய இந்த கொள்கையை இரட்டை குழல் துப்பாக்கின்னு அண்ணா சொன்னதை விட ஆசிரியர் 3 குழல் துப்பாக்கின்னு சொல்லி திரும்பவே சேர்த்து சொன்னாரு. ஏன்னா அது அரசியல் இருக்கக்கூடிய ஓட்டு வாக்கு அதெல்லாம் எப்பவுமே தேர்தல் அரசியல் பண்ணும்போது தேர்தலுக்கு உரிய வேலையை அவங்க செய்வாங்க. ஆனா கொள்கை அரசியல் வரும்போது எந்தவித சமரசமும் இல்லாம பார்ப்பான வச்சு பொலன்னு புழக்கக்கூடியதுல கொஞ்சமும் சமரசம் இல்லாத 2 மாபெரும் கட்சிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தான். அதன் அடிப்படையில் திரும்ப அவர்கள்
வந்து அந்த ராஜராஜ சோழனை வந்து போட்டு பொழந்தது 100% உண்மையான வார்த்தை. வரலாற்றில் எங்கேயுமே மறுக்கவே முடியாத வார்த்தை. அவன் ஒன்னா நபர் ஆரிய கைக்கூலியாகத்தானே இருந்திருக்கிறான். இங்க தமிழர்களை வந்து அவ்வளவு தூரம் வஞ்சிச்சு இருக்கான். அவங்க அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து மிக மிக கேடுகட்ட நிலைமையில வந்துகிட்டு வச்சிருந்திருக்கிறான். அங்க குறிப்பா இந்த கேடுகட்ட புறம்போக்குகள் எல்லாம் உட்காந்து பேசுறாங்கல்ல, மன்னர்லாம் எங்க மன்னர்லாம் எப்ப ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை சொன்னாங்கல்ல, அந்த ஆண்ட பரம்பரையில் படித்தவன் எவன் அப்படிங்கறத கேட்டோம்னா பதிலே சொல்ல மாட்டான். கேட்டா எங்க அவ்வை பாட்டி படிச்சாங்க, எங்க திருவள்ளுவர் படிச்சாங்க. ஏண்டா உங்க அவ்வை பாட்டி படிச்சாங்க, உங்க திருவள்ளுவர் படிச்சாங்க, ராஜராஜ சோழன் காலத்துல ஏன்டா படிக்கலன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். அதுக்கு முன்னாடி சங்க காலத்துல படிச்சிருக்கக்கூடிய படிப்பை சொல்லுவான். இந்த பார்ப்பன அடிவரடி காலத்துல ஏன் படிக்கலன்னு கேட்டா சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த பார்ப்பன அடிவரடி கும்பல்கள்கிட்ட சூத்திரனுக்கு செல்வத்தை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே மனு தர்மத்துடைய நியதி. அந்த நியதியின் அடிப்படையில இந்த சூத்திர ராஜாக்களை ஃபுல்லா ராஜாவை உட்கார வச்சுட்டு அங்க ராஜகுருன்னு சொல்லி இந்த பார்ப்பனர்கள் ஃபுல்லா அங்க வந்து தலைமை அமைச்சரா உட்கார்ந்துக்கிட்டு அவனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் இவன் வந்துகிட்டு ஆட்சி பண்ணியிருக்கான். அதன் அடிப்படையில ஒவ்வொரு கோயில்கள் பார்த்தீங்களா, அந்த கோயில்கள் எல்லாமே அரசாங்கத்தின் கஜானாவாக செயல்பட்டு இருக்கிறது. அந்த கஜானாவில் 100% பார்ப்பான் மட்டுமே இருந்திருக்கிறாங்க. பார்ப்பானுக்கு அங்க நெல் அளக்கக்கூடிய நெல்லுடைய படித்துறையாகத்தான் ஃபுல்லா அத்தனை பயில்களும் உழைக்கணும், அங்க பாடுபடணும், அறுக்கணும். அறுத்து கொண்டுட்டு வந்து எல்லாத்தையுமே கோயிலில் இருக்கக்கூடிய வளாகத்துல கொண்டுட்டு வந்து கொட்டி அதை எல்லாமே பார்ப்பானுக்கு அளக்கணும். இதுல வந்துகிட்டு அவன் பார்த்து அவன் சூத்திரன் உயிர் வாழ்வதற்கு உரிய அந்த நெல்லை மட்டும் அவன் அளந்து விடுவான். மற்ற எல்லாமே கடவுளுக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு பொண்ணு மணி பொருள் காய் கறி கனி அரிசி பருப்பு அத்தனை விவசாயத்தையும் கொண்டுட்டு வந்து பார்ப்பான் கேள்வியே கேட்காத கொள்ளையடிக்கக்கூடிய இடமாகத்தான் கோயிலை வைத்திருந்தான். அதன் அடிப்படையில் தான் அங்க வந்துட்டு பார்ப்பான் சுகபோகமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் மகாத்மா காந்தி அந்த இங்க தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு. கோயில்கள் எல்லாமே விபச்சார விடுதிகளேங்கிற வார்த்தையை சொன்னாரு. அப்படியே கதர்னா இங்க துடிச்சாங்க, கொந்தளிச்சாங்க. மகாத்மா காந்தி நீ இப்படிலாம் நீ சொல்லலாமா, இப்ப நீ சொன்ன பேச்ச வந்து திருப்பி கேளுங்க. டேய் அதெல்லாம் கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் தான் ஒன்னா நபரை உபச்சாரம் விடுத்திட்டு போயிட்டார். அப்போ கடைசி காலகட்டத்தில் காந்திக்கு வந்து சுயமரியாதை வந்துருச்சு. அதன் அடிப்படையில காந்திய போட்டாங்க. அந்த காந்திய போறதுக்கு முன்னாடியே பெரியார் சொன்னாரு, நீங்கள் கடைசி காலகட்டத்தில் நீங்க சுயமரியாதை உணர்ச்சியோட இருக்கீங்க, ஹிந்துத்துவாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றீங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கங்க. அப்பதான் காந்தி கேட்கிறாரு, அப்ப இதே வேலையை தானே நீங்க இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு இருக்குன்னு சொல்லும் போது நீங்க அப்படி கணக்கு போடாதீங்க. இங்க நான் வந்து எதிரியை சொல்லி சொல்லி என்னுடைய ஆளை வளர்த்து வச்சிருக்கேன். என் மேல ஒரு துரும்பு பட்டுட்டா கூட இங்க இருக்கக்கூடிய பார்ப்பானோட சோழி ஒட்டு மொத்தம் ஒளிஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, எனக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்துகிட்டு அரசியல்ல ஓட்டு கேட்க போறவங்க கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்துச்சுன்னா இந்த ஆபத்துக்கு காரணம் எதிரி, மூளை எதிரி யாருக்கிட்ட பார்ப்பான் தாங்கிறத கரெக்டா என்னுடைய கடைசி கருப்பு சட்டை போட்டிருக்கேன் கண்டுபிடிப்பான். அதனால நேரடி மூளை பலம் அவனை சப்சாடா ஒழிச்சு கட்டிடுவாங்கிற பயம் அவனுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னும் என்னை தொடாம வச்சிருக்கான்னு தந்தை பெரியார் சொன்னாரு. அந்த மாதிரி சொன்ன மாதிரியே தந்தை பெரியாருடைய நினைவு அந்த பேச்சுக்கு மறுவார்த்தை இல்லாம காந்தியை போட்டாங்க. அந்த இடத்துல தான் இப்போ வந்துட்டு திரும்ப அவர்களை பேசும்போது திருமாவின் படை இருக்கு பார்த்தீங்கல்ல, அந்த படை மூலப்படை அரசியல்ல ஓட்டு கெட்டு ஓட்டு வேட்டையாடக்கூடிய படை கிடையாது. அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் சமரசங்களை அவர் 1000 முறை செய்வார். ஆனால் கொள்கை சமரசம்ங்கிறது வந்துகிட்டு ஒரு பொழுதும் அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வீரியமான நெருப்பு தலைவர் திருமா அவர்கள். அதன் அடிப்படையில நம்மளுடைய முதலமைச்சரை மிக அற்புதமாக சொன்னாங்க. இந்த இடத்துல கொம்பு சீவுறதுக்கு இங்க நிறைய குரூப்புகள் கிளம்புவாங்க, அதற்கெல்லாம் நாம் இரையாகி விடக்கூடாது, நமது பணியை மிக தெளிவாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முத்தாய்ப்பாக நேற்றுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, தமிழ்நாட்டில் மீண்டும் ஆரியர் திராவிடர் போர் தான் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை சொன்னாரு. அதற்கு இந்த நிம்மி ஊயின்னு சவுண்டு கொடுத்துருக்கு. ஏன்னா அதுதான் உண்மை. இத ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர்ல ஆரம்பிச்சு இவனுங்க தூக்கி கொண்டாடக்கூடிய சுவாமி விவேகானந்தர்ல ஆரம்பிச்சு அத்தனை போர்களும் அத்தனை எலெக்ஷன்களும் அத்தனை கருத்து மோதலும் ஒரே ஒரு மையப்புள்ளியை நோக்கி தான் நகரும்.
அதுதான் ஆரியர் திராவிடர் போராட்டம். அது இன்னைக்கு எலெக்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. அதை நேரடியாக அவங்களோட பாயிண்ட தொட்டுட்டாரு திருமாவர்கள். இவன் 1ஆம் நம்பர் ஆரிய கைக்கூலி, ஆரியர்களுடைய அடிமையிலும் கேடுகட்ட அடிமை, கேடுகட்ட பொறுக்கி இந்த ராஜராஜ சோழன். அதனால வந்துகிட்டு இவன் தமிழ் இன விரோதி அப்படி சொல்லும் போது, அப்படிலாம் சொல்லல, அவர் சொல்லிக்கக்கூடிய விஷயம் அங்க இருக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய உள்கருத்து இதுதான். அப்படி இருக்கும் போது இதை சொல்லும் போது அவங்களுக்கு சூட்டுக்கு குப்புற போட்டு அவங்களுக்கு சூடு ஏத்துற மாதிரி ஆகவும் இப்ப கதறாங்க. ஏன்னா புலியை விட புலி வேஷம் போட்டேன் ஓவரா ஆடுவான் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி இங்க புலி வேஷம் போட்டிருக்கக்கூடிய தரித்திர நாய் இருக்கு, சொறி நாய் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இங்க ஓவரா தாடல் போட்டிருக்கு. அதிகமா பேசும்போதுதான் நாமளும் இந்த மாதிரி கருத்துக்களை அதிகமா நம்ம மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். அதன் அடிப்படையில இன்னும் யாரெல்லாம் தெரு முக்குல உட்காந்துட்டு குலைக்காம படுத்து கிடக்குறாங்களோ அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து திருமாவர்களுடைய பேச்சை கேட்டு மறுபடியும் ஒரு 4 தெருவுக்கு போய் குலைக்கணும் அப்படிங்கறதுதான் நமது வேண்டுகோள்.